வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய டிரைவிங் கிளாஸில் செல்வி அவங்க வந்து நரிக்குடி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸ் எடுத்திருக்கோம். பேசிக் கிளாஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து என்னென்ன கற்றுக்கொடுப்போம் அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லுங்கள். இது வந்து இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? லெஃப்ட் ஹேண்ட் எப்படி போடுவீங்க, ரைட் ஹேண்ட் எப்படி போடுவீங்க? சைடு போடணும். ரைட் ஹேண்ட் பட்டன்னா இந்த சைடு. அதை நீங்கள் விரலை வச்சு செஞ்சு காமிங்க. லெஃப்ட் ஹேண்ட் இங்கிட்டு தள்ளுங்க, லெஃப்ட்டில் தள்ளுங்க. ரைட் ஹேண்ட் போடுங்க இந்த சைடு. நடுவுலனா ஆஃப் ஆயிரும். போடுங்க, லெஃப்ட் போடுங்க, திரும்ப போடுங்க. அந்த சவுண்டு கேட்குதா? அப்போ இங்கே லைட் எரியுதா? அப்போ இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம லெஃப்ட்டு தான் கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ரைட்டு போடுங்க. இப்போ இந்த சைடு லைட் எரியுதா? அப்போ நம்ம ரைட்டு தான் போட்டிருக்கோம்னு சொல்லி இங்கே ஃப்ரண்ட்டில் நமக்கு எரியும். அப்போ நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியும். அப்போ அதுக்காக தான் நம்ம வந்து இது வந்து யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ நடுவில் வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ ஆஃப் ஆயிடும். இப்போ இங்கிட்டு போட்டிங்கன்னா லெஃப்ட்டு, இங்கிட்டு போட்டிங்கன்னா ரைட்டு, நடுவில் வச்சு போட்டிங்கன்னா ஆஃப் ஆயிடும். இப்போ ஹாரன் எதுக்கு சொன்னோம்? இங்கே இந்த சுவிட்சா சும்மா ஹாரன் அடிங்க. ஹாரன் அடிங்க. இப்போ வந்து அடிக்குது. இப்போ வந்து ஹாரன் வந்து நம்ம வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். எத்தாப்புல ஆள் போனோன்னா நம்ம வந்து ஹாரன் அடிக்கணும். மெயினாக வந்து என்ன பண்ணணும், டேர்னிங்கில் நம்ம ஹாரன் கம்பல்சரி வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் பண்ணாலும் சரி, ரைட் ஹேண்ட் பண்ணாலும் சரி, ஹாரன் அடித்து தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பண்ணணும், ஹாரன் அடித்து தான் நம்ம வந்து ரைட் ஹேண்டும் பண்ணணும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது என்ன சொன்னோம்? லைட் எப்படி போடணும்னு சொன்னோம். இந்த சுவிட்சை ஆன் பண்ணுங்க. சுவிட்சை ஆன் பண்ணுங்கள். இந்த சைடுக்கு இந்த கட்டை விரல் யூஸ் பண்ணணும். இந்த சைடுக்கு ஃபுல்லாக நம்ம இந்த கட்டை விரல் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கையில் இந்த அளவு தான் கொடுக்கணும். அதே மாதிரி யூஸ் பண்ணுறப்ப நம்ம இந்த கட்டை விரல் என்ன பண்ணணும், இந்த கட்டை விரலை மட்டும் யூஸ் பண்ணணும். இப்போ லைட்டு வந்து இதுக்கு வந்து இந்த லைட்டு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு டிம் அண்ட் பிரைட்டு, நமக்கு பவர் வேணுமா, பவர் கம்மியாக வேணும், அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சுவிட்சு. சரிங்களா? டிம்மு போடுறதுன்னா டிம்மு போட்டுக்கலாம், பிரைட் போடுறதுனா நம்ம வந்து பிரைட் போட்டுக்கலாம். ஆனால் அந்த சுவிட்சை ஆன் பண்ணி தான் நம்ம டிம் அண்ட் பிரைட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது என்ன சொல்லியிருக்கோம்? இது வந்து பெட்ரோல் வந்து ஃபுல் பண்ணி அதாவது பெட்ரோலினுடைய அளவு காட்டுறது. இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தாலே நம்ம என்ன பண்ணிடணும், பெட்ரோலை போட்டு வச்சுக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் ஓகே தான், நம்ம போய்க்கலாம். ஆனால் இந்த அளவு விட்டு இந்த அளவுக்கு குறையிற அளவுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. இங்கனக்குள்ளே வர்றப்பே நம்ம என்ன பண்ணிடணும், போட்டுறணும். இங்கேருந்து இவ்வளோ தூரம், ஆனால் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கனால இவ்வளோ தூரம் வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், பெட்ரோல் ஒரு 100 ரூபாய்க்கு போட்டு வச்சுக்கணும். அப்புறம் வந்து இது என்ன சொல்லியிருக்கோம்? ஆக்சிலேட்டர். இந்த சைடு கொடுத்தீங்கன்னா கூடும், இந்த சைடு குறையும். அப்போ இதனுடைய அளவு வந்து இப்போ இப்படி ஒட்டி பிடிக்கக்கூடாது, இங்கே தான் பிடிக்கணும். இந்த மொழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மொழியிலேருந்து இவ்வளோ தான் வரணும். கூட்டுறப்ப குறைக்கிறப்ப வந்து இவ்வளோ தான் வரும். சரிங்களா? இங்கேருந்து இந்த கோடு இருக்குது, இந்த கோட்டிலேருந்து இவ்வளோ தான் கூட்டணும். இந்த கோட்டுக்கு அங்கிட்டு அதிகமாக கொடுத்துடக்கூடாது. குறைக்கிறது வந்து இப்படி குறைச்சி பிடிக்கிறது வந்து ரொம்ப அதிகமாக டைட்டாக பிடிக்கணும். சரிங்களா? இப்போ சாவிக்கு என்ன சொன்னோம், எங்கிட்ட கொடுத்தா ஆன், எங்கிட்ட கொடுத்தா ஆஃப். இப்போ ஆனில் தான் இருக்குது, ஆனில் தான் இருக்குது. ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் கொடுத்தா ஆஃப், இங்கிட்டு கொடுத்தா ஆஃப், இங்கிட்டு கொடுத்தா லாக் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க? லாக் பண்ணுறது வந்து இங்கிட்டு ஹேண்ட் பாரை வந்து திருப்பி சாவியை புஷ் பண்ணி லாக் பண்ணிடணும். இந்த சைடு அதை லாக் பண்ணுங்க பார்ப்போம். அவ்வளோதான், வெரி குட். இப்போ ஹேண்ட் பார் ஆட்டி பாருங்கள். அப்போ இப்படி லைட்டாக இப்போ என்ன இருக்குது, லாக் ஆகி. அப்போ நம்ம இறங்குறப்ப என்ன பண்ணணும், புஷ் பண்ணி லாக் பண்ணினா நம்ம வந்து இறங்கணும். ஆஃப். அது இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ வண்டியை விட்டு ஏறுறப்ப இறங்குறப்ப நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும், லெஃப்ட் சைடு தான் ஏறணும், லெஃப்ட் சைடு தான் இறங்கணும். பிரேக்கை பிடிச்சி தான் ஏறணும், பிரேக்கை பிடிச்சி தான் இறங்கணும். இப்போ பிரேக்கை பிடிச்சி இறங்குங்க, பிரேக்கை பிடிச்சி ஏறுங்க பார்ப்போம். லெஃப்ட் சைடு இப்போ பிரேக்கை பிடிச்சி ஏறுங்க. அந்த சைடு பிரேக்கை தான் பிடிக்கணும், அந்த சைடு பிரேக்கை தான். சரிங்களா? ஹேண்ட்பாரை நேரம் நல்லா காலை கீழே ஊண்டிக்கணும். கீழே ஊண்டி பேலன்ஸ் பண்ணிக்கணும். நேர்படுத்தி வச்சுக்கணும். காலை நல்லா கீழே பேலன்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஓகே, இதுதான் வந்து நம்ம வந்து பேசிக் கிளாஸாக சொல்லிக் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து மிரர் வந்து சொல்லிட்டோம். இந்த மிரர் வந்து இந்த பிரேக் எப்பயுமே நம்ம வந்து பிடிக்கக்கூடாது. இந்த பிரேக்கை பிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பிரேக்கை வந்து வெறுமனே இந்த பிரேக்கை பிடிச்சோம்னா என்ன பண்ணிடுவோம், வண்டி வந்து ஃபிட் ஆகிடும். அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஸ்டாண்டு போடுங்க, எடுங்க பார்ப்போம். பிரேக்கை பிடிச்சி இறங்குங்க. ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிறப்ப
கால் வலிக்கும். சரிங்களா? கால் வலிக்குதே என்னால் ஓட்ட முடியாதுலாம் சொல்லக்கூடாது. டர்ன் பண்ணுங்க. 2 சைடு டர்ன் பண்ணுறப்ப இப்படியே டர்ன் பண்ணிடக்கூடாது. 2 சைடு ரோடையும் என்ன செய்யணும் பார்க்கணும். பார்த்துட்டு டர்ன் பண்ணுங்க. வளைங்க. ரொம்ப வண்டி அந்த பக்கம் சாயக்கூடாது. நின்றுட்டுக்கோங்க. லைட்டாக இப்போ வளைங்க. லைட்டாக வளைங்க. ரைட் சைடு திருப்பணும். ரொம்ப முற்ற அளவுக்கு ஃபேன் பாரை திருப்பக்கூடாது. லைட்டாக தான் திருப்பணும். லைட்டாக ரைட் சைடு அவ்வளோதான். வண்டி எந்த அளவுக்கு சாய்க்க விடக்கூடாது. நேர்படுத்துங்க. ஃபேன் பாரை நேராக வைங்க. இப்போ நேராக பாருங்கள். தூரமாக பாருங்கள். சும்மா பாருங்கள். போடுங்க. இதே வந்து ஒரு 4 தடவை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஈஸி ஆகிடும். ஆனால் வண்டி என்ன பண்ணணும், வண்டியை வந்து சாய்க்க விடக்கூடாது. சரிங்களா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேசிக் கிளாஸ் சொல்லிக் கொடுக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பேலன்ஸ் கிளாஸ் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ வந்து பேலன்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் ஈஸியாக பண்ணிட்டாங்க. அடுத்தடுத்த ரவுண்ட் பண்ணையில் ஈஸியாக பண்ணிடுவாங்க. இந்த சேனலில் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.